அண்மை செய்தி. சீமானுக்கு எதிராக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தனக்கு எதிராக சீமான் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க தடை விதிக்க கூறி ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் சீமான் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிறை சென்றவர் வருண்குமார் என கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்த பொழுது ட்விட்டரில் தனது சொந்த கருத்துக்களை பதிவிட்டதற்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர் வருண்குமார் என்றும் இதுவே அவரின் நடத்தைக்கு சாட்சி என்றும் கூறப்பட்டுள்ளது. வருண்குமார் குறித்த தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் தாம் தெரிவிக்கவில்லை என்றும் காவல்துறை அதிகாரியாக அவரின் செயல்பாடு குறித்து மட்டுமே விமர்சித்ததாகவும் சீமான் தனது பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர் எப்படி ஐபிஎஸ் அதிகாரியானார் என்பது தெரியவில்லை எனவும் சீமான் பதில் மனுவில் விமர்சித்துள்ளார். வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டதாகவும் சீமான் தனது பதில் மனுவில் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் தனக்கு எதிரான மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சீமான் தனது பதில் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். இதனையடுத்து அடுத்த கட்ட விசாரணைக்காக வழக்கு விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு நீதிபதி பி தனபால் தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.